வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்க பொருட்கள் வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் என பாஜக தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. தாவேக தலைவர் விஜய் கொஞ்சமாவது மேடையில் படித்து பேச சொல்லி ஹெச் ராஜா விமர்சனம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்படும் என தெரிவித்த மத்திய அரசு. இந்தியா தரப்பு செயல்பாடு சிறப்பாகவே உள்ளது என கூறிய அமெரிக்க நிதியமைச்சர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேற்றம். இரண்டாவது சுற்றில் மலேசியாவின் லெச்சனா கருப்பதேவனை வென்றார் PV சிந்து. 50% அமெரிக்க வரிக்கு பேச்சு மூலம் தீர்வு எட்டப்படும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும். இதுகுறித்து மத்திய அரசு தரப்பில் பேசிய போது இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால உறவில் இந்த நடவடிக்கை என்பது தற்காலிகமானது என்றும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் பேசிய போது இந்தியா தரப்பு செயல்பாடு சிறப்பாகவே இருந்தது. எனவே முடிவில் இரு நாடுகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்கள் வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் என ஹெச் ராஜா பேட்டியளித்துள்ளார். பாஜக தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக வரி விதித்துள்ளதற்கு எதிர்நிலை நடவடிக்கை ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என கூறினார். மேலும் அவர் பொருளாதார நடவடிக்கைக்கு அடி கொடுப்பதற்கு அமெரிக்க பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றார். பின்னர் மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் மேடையில் பேசுவதற்கு முன்பு கொஞ்சமாவது முக்கியமான விஷயங்களை படைத்துவிட்டு பேச வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. பின்னர் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவித்தார். மேலும் சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பின்னர் தமிழகத்தில் இன்று காலை 10 மணி வரை 8 மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இரண்டாவது சுற்றில் PV சிந்து வெற்றி பெற்றுள்ளார். பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸில் 29வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் முன்னணி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் PV சிந்து மலேசியாவின் லெச்சனா கருப்பதேவன் உடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய PV சிந்து 21-19, 21-15 என்ற புள்ளியில் செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஜெம் தொலைக்காட்சி அலுவலக வளாகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத வகையில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜை நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படும் இந்த விழா வீடுகள் மற்றும் பொது இடங்களில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு அருகம்புல், எருகம்பூ, மோதகம், கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்டவை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. அந்த வகையில் சென்னை ஆதம்பக்கத்தில் உள்ள ஜெம் தொலைக்காட்சி அலுவலக வளாகத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பழங்கள், கொழுக்கட்டை உள்ளிட்டவை படைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் N. சீதாபதி அவர்களின் ஆலோசனையின் பேரில் புதிதாக அமைக்கப்பட்ட ஸ்டுடியோ திறப்பு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஜெம் தொலைக்காட்சி மேலாளர் ராகேஷ், அசோசியேட் எடிட்டர் தாமோதரன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நெறியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுண்டல், கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், பழங்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து விநாயகர் சிலை 3 நாட்களுக்கு பிறகு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட உள்ளது. இந்தியாவின் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% அபராத வரி விதித்துள்ளதின் காரணமாக திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் கடும் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளனர் என்று சங்க தலைவர் முத்துரத்தினம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் மீது விதித்த
50% அபராத வரி காரணமாக திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் கடும் சிக்கலுக்கு ஆளாகி உள்ளனர். மாதத்திற்கு ரூபாய் 2000 கோடி அளவிற்கு வர்த்தக இழப்பு ஏற்படும் என்றும் தொழில்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, நேரடியாக சென்று இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பின்னலாடை தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக திருப்பூர் ஏற்றுமதியாளரும் உற்பத்தியாளரும் சங்க தலைவருமான முத்துரத்தினம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், வணக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய 50% வரி விதிப்புனால இந்தியா பல்வேறு ஏற்றுமதிக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது குறிப்பா திருப்பூர் அப்படிங்கிறது பின்னலாடை தொழில் பெரிய அளவு பாதிச்சிருக்கு. ஏன்னா அப்படின்னா 35% to 40% நம்ம அமெரிக்காவுக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திருப்பூர் பாத்தீங்கன்னா 35,000 கோடி ஏற்றுமதியிலிருந்து இன்னைக்கு ஒரு 42,000 கோடி 45,000 கோடி நம்ம அதிகமாயிருக்கு. ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல அமெரிக்கா வரி விதிப்பு திட்டமிட்டு இந்தியாவை குறி வச்சு வர்த்தகத்தை முடக்குவதற்காக அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருக்காங்க. போட்டி நாடுகளுக்கு வட்டி குறைவாகவும் இந்தியாவுக்கு வட்டி அதிகப்படுத்தியிருக்காங்க. இது எப்படின்னா அமெரிக்கா வர்த்தக போர் அடிப்படையில இது கையாண்டுட்டு இருக்காப்ல. இது நம்ம இந்திய பாரத பிரதமர் எப்படி இதை கையாளுவாள் அப்படிங்கறது நாங்க பொறுத்து பார்க்கணும். ஓமலூர் அடுத்த வட்டக்காடு பகுதியில் சினிமா ஸ்டுடியோ திறப்பு விழா மற்றும் விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க நடிகர் விஜய் சேதுபதி சேலத்தை சேர்ந்த சரவணனின் சினிமா ஸ்டுடியோவில் நடிக்க ஆர்வம் உள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த வட்டக்காடு பகுதியில் பருத்தி வீரன் புகழ் நடிகர் சரவணன் சினிமா ஸ்டுடியோ கட்டி வருகிறார். ஸ்டுடியோவிற்கு உள்ளேயே முனீஸ்வரர் மற்றும் விநாயகர் கோவில் கட்டியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவில் சரவணன் கட்டியுள்ள சினிமா ஸ்டுடியோ திறப்பு விழா மற்றும் விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டிராஜ், லைகா சினிமா தயாரிப்பு நிறுவன CEO தமிழ்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு விநாயகர் மற்றும் முனீஸ்வர சுவாமிகளை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஸ்டுடியோவை திறந்து வைத்த நடிகர் விஜய் சேதுபதி பேசினார். அப்போது சரவணன் முயற்சி வெற்றி பெறும் என்றும் இதனைத் தொடர்ந்து பலரும் சேலத்தில் ஸ்டுடியோ துவங்குவார்கள் என்றும் நினைக்கிறேன் எனவும் சேலத்தில் சரவணன் ஸ்டுடியோவில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் சேதுபதி தெரிவித்தார். மேலும் சேலம் மாடர்ன் தியேட்டருக்கு பிறகு சேலத்தில் சரவணன் ஸ்டுடியோ ஆரம்பித்துள்ளார் எனவும் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ போல் அவர் வெற்றி காண வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என்று நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்தார். நாகர்கோவில் அடுத்த திருப்பதி சாரத்தில் தீயணைப்பு துறை சார்பில் பேரிடர் காலங்களில் தண்ணீரில் மூழ்கியவரை காப்பாற்றுவது போன்ற தத்ரூபமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த திருப்பதி சாரம் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சிகள் நாகர்கோவில் தீயணைப்பு வீரர்கள் பங்கேற்று தெப்பக்குளத்தில் தண்ணீரில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை நடத்தினர். அப்போது குளத்தில் மூழ்கியவரை தீயணைப்பு வீரர்கள் கயிறு மூலமாக கட்டி கரைக்கு இழுத்து வந்து மீட்பது எப்படி என்பது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மீட்கப்பட்ட வாலிபரை கரைக்கு கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சர் மூலமாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வமாக பார்வையிட்டனர். இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளிலும் குளங்களிலும் தீயணைப்பு துறையினர் இன்று பேரிடர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தீயணைப்புத்துறை அதிகாரி பேசினார். அப்போது மழை நேரங்களில் தண்ணீர் பெருகி வெள்ளம் ஏற்பட்டால் அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் என்றும் அதற்காக வீட்டில் உள்ள கேன், கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களை வைத்திருந்தால் அவற்றின் மீது தொங்கியவாறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தீயணைப்புத்துறை அதிகாரி தெரிவித்தார். வாணியம்பாடி அருகே காதல் விவகாரத்தில் காதலனின் தந்தையை மீன் வெட்டும் கத்தியால் சரமாரியாக வெட்டிய பெண்ணின் தந்தையை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பகுதியை சேர்ந்த கார்த்தியின் மகன் சஞ்சய் என்பவர் மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்த சுதாகரின் மகள் கார்த்திகா என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சுதாகருக்கு இந்த காதல் விவகாரம் தெரிய வரவே காதலை கைவிடும்படி சஞ்சயிடம் சுதாகர் கூறியுள்ளார். காதலை சஞ்சய் கைவிடாததால் உதயேந்திரம் பகுதியில் சஞ்சய் உயிர் மாய்த்தல் செய்வதற்கு அவரது வீட்டின் அருகே உள்ள முருகன் கோவிலில் சுதாகர் மறைந்திருந்து நோட்டமிட்டுள்ளார். நீண்ட நேரமாகியும் சஞ்சய் வெளியே வராததால் வீட்டின் கதவை தட்டியுள்ளார். அப்போது வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்த சஞ்சயின் தந்தை கார்த்திகை
தான் கொண்டு சென்ற மீன் வெட்டும் கத்தியால் காது, தலை உள்ளிட்ட பகுதிகளில் சுதாகர் சரமாரி. இதில் படுகாயமடைந்த கார்த்திக் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தலைமறைவாக உள்ள சுதாகரை தேடி வருகின்றனர். வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் மகாஞான கணபதிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. மேலும் புராண காலத்தில் பகீரதன் என்ற அரசன், இந்திரன், துர்வாச முனிவர், பரசுராமன் ஆகியோரும் முருகப்பெருமானை வழிபட்டனர் எனவும் ஸ்தல வரலாறு தெரிவிக்கின்றன. இப்படி பல சிறப்புகளை கொண்ட சுப்பிரமணிய திருக்கோவில் ரூபாய் 1,50,00,000 செலவில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜையும் நடைபெற்றது. இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் ராஜகோபுரம் முன்பு உள்ள மகாஞான கணபதிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. இதேபோன்று தெற்கு பிரகாரத்தில் அருள்பாலிக்கும் விஜய விநாயகருக்கும் முக்கால கணபதிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகாஞான கணபதிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முக்கால கணபதிகள் மலர் அலங்காரத்தில் காட்சி அளித்தனர். அப்போது விநாயக பெருமானுக்கு உகந்த மோதகம் படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் கேசரி, சுண்டல் பிரசாதங்களும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீவலி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் உற்சவ கோடையாண்டவருக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையின் காஞ்சிபுரம் இணை ஆணையர் சி. குமரதுரை, உதவி ஆணையர் கே. கார்த்திகேயன் ஆகியோரின் அறிவுரையின்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவ்ராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைசெல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். ஆட்கள் வீட்டில் இருக்கும் போதே மாடிப்படியின் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் 20 சவரன் தங்க நகை மற்றும் 2 வைர நெக்லஸினை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் பகுதியில் விராட்டிக்குப்பம் செல்வா நகரில் அரசு பள்ளி ஆசிரியர்களாக தாஸ் மற்றும் குளோரா என்பவர் பணி செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் வீட்டில் இருக்கும் போதே வீட்டின் மாடிக்கதவு வழியாக இரவு உள்ளே நுழைந்த நபர்கள் பீரோவின் கதவினை திறந்து பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகை மற்றும் 2 வைர நெக்லஸினை எடுத்து சென்று உள்ளனர். இந்நிலையில் உறவினரின் திருமணத்திற்கு செல்வதற்காக குளோரா நகையை எடுக்க வீட்டின் பீரோவை திறந்து பார்த்த நிலையில் தங்க நகை மற்றும் வைர நெக்லஸ் காணாமல் போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்தனர். மேலும் காவல்துறையினர் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் தடயங்களை சேகரித்து நகை கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி பைபாஸ் சாலையில் நள்ளிரவில் நல்லூர் எனும் இடத்தில் மது போதையில் சாலையில் செல்லும் கார்களின் மீது கல் வீசி தாக்குதல் நடத்திய 5 பேரை கைது செய்து உள்ளனர். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி பைபாஸில் நல்லூரில் இருந்து கோபுராஜபுரம் செல்லும் வாகனங்கள் மீது கல்லை கொண்டு எறிவதாக அவசர கால உதவி எண்ணான 100க்கு தொலைபேசியின் மூலம் அழைப்பு வந்து உள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடம் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த வலங்கைமான் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் வலங்கைமான் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து உள்ளனர். மேலும் ரோந்து பணியில் இருந்த காவலர்களுக்கு சம்பவ இடத்திற்கு வந்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து மது போதையில் 2 சக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வசந்த்குமார், விஜய், ராமன், எழிலரசன் மற்றும் 17 வயதுடைய சிறுவன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்கள் தான் செல்லும் வாகனங்களின் மீது கல்லை கொண்டு எரிந்தவர்கள் என்று தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வலங்கைமான் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று இச்சம்பவத்தில் இவர்களுடன் தொடர்பு உடையவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயது உடையவர்கள் என்பதால் காவல்துறையினர் அவர்களது புகைப்படத்தை வெளியிட மறுத்து உள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே ஆட்டோ ஓட்டுநர் அடித்து உயிர் மாய்த்தல் செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா தெப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அதே ஊரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தங்கமலை என்பவர் நிர்வாணமான முறையில் அரசு பள்ளி வளாகத்தில் அடித்து உயிர் மாய்த்தல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராஜாதானி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 சிறுவர் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் சிறுவர்களிடம் தங்கமலை தவறாக நடக்க முயன்றதால் 5 பேரும் சேர்ந்து அடித்து உயிர் மாய்த்தல் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இதனை கண்டிக்கும் வகையில் ஆண்டிப்பட்டியில் தமிழ் தேசம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் அடித்து உயிர் மாய்த்தல் செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வழக்கை சிபிசிஐடிக்கு ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குருமணிகண்டன், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழக தேசம் கட்சி. கடந்த 22ஆம் தேதி அன்னைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய தெப்பம்பட்டிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான தங்கமலை என்பவர் நிர்வாணமான நிலையில் ஒரு பள்ளி வளாகத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். அந்த வழக்கில் காவல்துறை ஒரு 2 தினங்கள் கழித்து பல்வேறு அழுத்தங்கள், கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று திரண்ட பிறகு பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு ஒரு 5 நபர்களை குற்றவாளியாக அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த 5 நபர்களிலே 4 பேர் 17 வயது கூட பூர்த்தியாகாத இளம் சிறார்கள். அந்த 4 பேரும் இன்னொருவர் ஒரு 27 வயது இளைஞரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இதோடு சேர்த்து அவர் ஓரின சேர்க்கைக்கு இந்த இளம் சிறார்களை அழைத்தார், அதனால்தான் கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு இழிவை சுமத்துகிறார்கள். தூத்துக்குடியில் பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயம் அமைந்து உள்ளது. இங்கு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பக்தி பேரவை சார்பில் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான விநாயகர் உருவப்படத்திற்கு வண்ணம் தீட்டும் போட்டி, விநாயகர் உருவப்படம் வரையும் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பக்தி பேரவை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஜெய்வராகி அம்மன் ஆலயத்தின் 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் ஜெய்வராகி அம்மன் ஆலயம் அமைந்து உள்ளது. இங்கு 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் 2 கால பூஜை நடைபெற்று மேலும் ஜெய்வராகி, ஸ்ரீமிருத்யுஞ்ச பாலாம்பிகை சமேத ஹோமம், சத்ரு சம்கார திரிசதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் மகா அபிஷேகங்கள், தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கடம் புறப்பாடு, கலச மகா அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க பொருட்கள் வாங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் என பாஜக தலைவர் ஹெச் ராஜா பேட்டி. தாவேக தலைவர் விஜய் கொஞ்சமாவது மேடையில் படித்து பேச சொல்லி ஹெச் ராஜா விமர்சனம். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்படும் என தெரிவித்த மத்திய அரசு. இந்தியா தரப்பு செயல்பாடு சிறப்பாகவே உள்ளது என கூறிய அமெரிக்க நிதி அமைச்சர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் காலிறுதி முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேற்றம். 2வது சுற்றில் மலேசியாவின் லெச்சனா கருப்பதேவனை வென்றார் PV சிந்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.